வெல்கம் டு ஆல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு கஸ்டம் விட்ஜெட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இப்ப டிஃபால்ட்டா உங்களுக்கு Flutter Flow பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு லாட் ஆஃப் விட்ஜெட்ஸ் குடுத்திருப்பாங்க. ஸோ இந்த விட்ஜெட்ஸ்லாம் இல்லாம, ஸோ உங்களுக்கு ஒரு நியூவா ஒரு விட்ஜெட் வேணும் அப்படின்னா, நீங்க அத ஓனாவும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப நமக்கு லாட் ஆஃப் விட்ஜெட்ஸ் இருக்கு. இப்ப நான் ஒரு டெக்ஸ்ட் விட்ஜெட்ஸ் யூஸ் பண்றேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் விட்ஜெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா இருக்கு. எனக்கு இன்னும் கொஞ்சம் கேட்சியா வேணும், இல்லன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோட வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஸோ அத கஸ்டமைஸா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு Flutter ப்ராஜெக்ட்ஸ் ஒண்ணு ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கஸ்டம் கோட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க கஸ்டம் கோட் ஆப்ஷன் வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதிலேயே ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில நம்ம ஆட் ஆப்ஷன் குடுங்க. ஸோ இதிலே விட்ஜெட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத செலக்ட் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு டிஃபால்ட் இம்போர்ட்ஸ்லாம் உங்களுக்கு செலக்ட் ஆயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன நேம் குடுக்கணுமோ அத நீங்க நேம் குடுங்க. ஸோ இப்போ நான் சாட் விட்ஜெட் நான் குடுத்துருக்கேன். ஒன்ஸ் நீங்க நேம் குடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு இதிலேயே பாய்லர் கோட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில உங்களுக்கு டிஃபால்ட் கோடு உங்களுக்கு ஜெனரேட் ஆயிடும். ஸோ நீங்க காப்பி டூ எடிட்டர் குடுங்க. பேசிக்கா என்னென்ன கோட்ஸ்லாம் வேணுமோ அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஜெனரேட் ஆயி குடுத்துரும். ஸோ நான் காப்பி டூ எடிட்டர் குடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கோட் ஜெனரேட் ஆயிடுச்சு. நான் இப்போ சேவ் குடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, நமக்கு சேவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ சிம்பிளா உங்களுக்கு இந்த கோட்ல என்ன நமக்கு ஷோ ஆகுது அப்படின்னா, நம்ம ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னா, அதுக்கு என்னென்ன பேக்கேஜ்லாம் நம்ம இம்போர்ட் பண்ண போறோமோ, ஸோ அது எல்லாமே நமக்கு இம்போர்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம கஸ்டமைஸ்டா ஒரு விட்ஜெட்ஸ் கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கான இம்போர்ட் பேக்கேஜுமே நமக்கு இம்போர்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்ஸ் இருக்கு. ஸோ Flutterர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு டாட் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா, உங்களுக்கு ஸ்டேட்ஃபுல், ஸ்டேட்லெஸ்ன்னு 2 டைப்ஸ் ஆஃப் விட்ஜெட்ஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு இன்னும் கிளியரா சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஸ்டேட்ஃபுல்னா உங்களுக்கு எடிட் பண்ண முடியும். ஸ்டேட்லெஸ்னா உங்களுக்கு எடிட் பண்ண முடியாது. ஸோ சிம்பிளான ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இப்போ நம்ம ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஸோ இதில ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம 2 கிளாஸஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். கிளாஸ் 1, கிளாஸ் 2 நம்ம 2 கிளாஸஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இத தான் நம்ம கஸ்டமைஸ் பண்ண போறோம். ஸோ இத கஸ்டமைஸ் பண்றதுக்கு நம்ம எந்த கோடிங் நாலேட்ஜும் யூஸ் பண்ண போறதில்ல. நம்ம ChatGPT யூஸ் பண்ணி தான் நம்ம கஸ்டமைஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, pub.devன்னு வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் Google ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்ன வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து Flutterரோட பேக்கேஜஸ் எல்லாமே உங்களுக்கு இங்க கிடைக்கும். ஸோ இங்க இப்போ சிம்பிளான்னு சொல்லணும்னா, நீங்க WordPressல வந்து பிளகின்ஸ்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. WordPressல பிளகின்ஸ் லைப்ரரியில போயிட்டு, ஸோ அதே கான்செப்ட்லாம் இங்க வந்து நீங்க கோடிங் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் ஒரு சாட் அப்ளிகேஷன் தான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ அது மாரி நம்ம ஒரு பார் சாட்டோ, இல்ல பை சாட்டோ, இல்ல லைன் சாட்டோ நம்ம அத கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ சாட் மட்டும் டைப் பண்றேன். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அது மாரி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்றேன். ஸோ இதுவும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அது மாரி உங்களுக்கு எது வேணுமோ அத மாரி நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு குடுத்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ கிராஃபிக் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, ஸோ அதோட ப்ரிவ்யூ இருக்கு. பிளஸ் அது எப்படி கஸ்டமைஸ் பண்றதுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு குடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரேடார் சாட் இருக்கு. ஸோ அதுக்கான கோடிங்ஸுமே நமக்கு இருக்கு. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, நம்ம எஃப்ஐ சாட் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதில நீங்க எது வேணும்னாலும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ எஃப்ஐ சாட் எடுத்துக்கலாம். எஃப்ஐ சாட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டவுன்லோட்ஸே 678K இருக்கு. ஸோ இத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மத்ததெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் ChatGPT ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ChatGPT ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம கோட் நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம Flutter Flowல அத நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எஃப்ஐ சாட் கோடையும் நம்ம ஒன் செகண்ட் பார்த்துடலாம். ஸோ இதில நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரீட்மின்னு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதிலேயே உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ பத்தி எல்லாமே உங்களுக்கு குடுத்திருப்பாங்க. ஸோ இந்த சாட் எப்படி ப்ரிவியூஸ் இருக்கும். ஸோ எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும். இப்போ இதிலேயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம்பிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள்ல என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கோட காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி நம்ம ஓன் கோட நம்ம காப்பி பண்ணிட்டோம். ஸோ அத வந்து ChatGPTல நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் என்ன குடுக்குறேன் அப்படின்னா, ஸோ ChatGPTய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு இங்கிலீஷ்லயே நீங்க டைப் பண்ணலாம். உங்களுக்கு இதுக்காக உங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸா இங்கிலீஷ் தெரியணும்னு அவசியம் இல்ல. நீங்க பேசிக் இங்கிலீஷ்லயே இருந்தா ஓகே தான். ஸோ உங்களுக்கு எப்படி இங்கிலீஷ் தெரியுமோ நீங்க அத மாரி டைப் பண்ணுங்க. ஸோ ChatGPT கிராமர் மிஸ்டேக்லாம் கரெக்ட் பண்ணி அதுவே உங்களுக்கு அந்த அவுட்புட் குடுத்துரும். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எரர்ஸ் இருந்தாலும் பரவாயில்லன்னு பேசிக்கா டைப் பண்றேன். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது இன்னும் கிளியராவே புரியும்.
நீங்க இப்போ என்ன நீங்க டைப் பண்ணாலும் ஃப்ளட்டர் ஃப்ளோங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா உங்களுக்கு அது என்ன அவுட்புட்டோ அது கரெக்ட்டா குடுத்துரும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கும்போது பார்த்து ஈஸியா நீங்க ஒர்க் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ChatGPTல வந்து இப்போ நான் செகண்ட் லைன்ல தான் நான் கோட் ஸ்பேஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இப்போ செகண்ட் லைன் உங்களுக்கு எப்படி போகணும்னு தெரியல அப்படின்னா, ஷிஃப்ட் பிளஸ் என்டர் டைப் பண்ணுங்க. செகண்ட் லைன் வந்துரும். ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். ஒரு சில பேருக்கு தெரியல அப்படின்னா, ஸோ இந்த ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கோட் நான் டைப் பண்ணிட்டேன். ஓ சாரி நான் என்டர் குடுத்துட்டேன். நான் 1 செகண்ட் நான் அத காப்பி பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம எக்ஸாம்பிள் கோட் பிளஸ் நம்ம கிரியேட் பண்ண கோடையுமே கரெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போறோம். ஸோ அப்பதான் நம்ம கரெக்ட்டா இருக்கும். ஸோ இப்போ என்னன்னா நம்ம இந்த கோட காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்டர் குடுத்துடுறேன். ஸோ இப்போ நம்ம என்டர் குடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இத நம்ம யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு பாராமீட்டர்ஸும் பிளஸ் வந்து நம்ம டிபெண்டன்சியும் வேணும். ஸோ அதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம 3 டிபெண்டன்சி யூஸ் பண்ண போறோம். ஸோ அத நம்ம காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பாராமீட்டர் விட்த் இருக்கு, பிளஸ் ஹைட் இருக்கு, பிளஸ் டேட்டா இருக்கு. டேட்டா வந்து நம்ம லிஸ்ட் தான் யூஸ் பண்ண போறோம். டபுள் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ அத எப்படி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம டிபெண்டன்சி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ ஆட் டிபெண்டன்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத குடுங்க. ஒன்ஸ் நீங்க டிபெண்டன்சி குடுத்ததுக்கப்புறம் நீங்க நீங்க இப்போ ஓகே ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம டிபெண்டன்சி காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, நமக்கு 3 ஆப்ஷனே காப்பி பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம 3 ஆப்ஷன்ஸையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வார்னிங் ஆப்ஷன்ஸையும் ஒரு செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ நமக்கு டிபெண்டன்சி பார்த்தீங்கன்னா 6.1.0 இருந்தா பெட்டரா இருக்கும். ஸோ அத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நான் ஆ எஃப்ஐ சாட் டிபெண்டன்சி 6.08 இருந்தா பெட்டரா இருக்கும். ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 0.68 ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதில 2 வார்னிங்ஸ் தான் இருக்கு. ஸோ 1 வார்னிங் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நமக்கு கூகுள் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 610 இருக்கு. ஸோ அதையும் குடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஓகே குடுத்துடலாம். இப்போ நமக்கு ஓகே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து என்ன பாராமீட்டர்ஸ் வேணுமோ அந்த பாராமீட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாராமீட்டர்ல வந்து நமக்கு விட்த் அண்ட் ஹைட் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ டேட்டா தான் நமக்கு இருக்கு. ஸோ அத நம்ம குடுத்துக்கலாம். நான் இப்போ ஆட் பாராமீட்டர் குடுத்துக்கிறேன். டேட்டான்னு குடுத்துட்டு, ஸோ டேட்டாவோட டைப் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டபுள் குடுத்துருக்காங்க. அது வந்து லிஸ்ட் வியூல இருக்கணும். ஸோ அதையும் நம்ம குடுத்துக்கலாம். ஸோ நான் லிஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்ப நல்லபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க ஒரு பாராமீட்டர் ஆட் பண்ண போறீங்கன்னா, உங்களுக்கு நல்லபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது என்னன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு வேல்யூ குடுக்க போறதில்ல அப்டின்னா, நீங்க நல்லபிள் செலக்ட் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு வெப் வியூலாம் நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா, கண்டிப்பா அதுல யுஆர்எல் நீங்க வந்து செலக்ட் பண்ற மாரி தான் இருக்கும். ஸோ அப்டிங்கும்போது ஒரு வேல்யூ குடுக்க போறீங்க. அப்பனா நீங்க வந்து நல்லபிள வந்து அன்செக் பண்ணணும். ஸோ வேல்யூ குடுக்க போறது இல்ல அப்டின்னா, நீங்க நல்லபிள் செலக்ட் பண்ணுங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம கோட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த ஆப்ஷன் என்ரோல் பண்ணிடுங்க. ஸோ இப்ப நான் கோட கம்ப்ளீட்டா காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப நான் என்ன பண்றேன்னா, சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்ப கம்பைல் ஆப்ஷன் இருக்கு. ஸோ கம்பைல் குடுங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு கிளியர் ஆயிடுச்சு. நமக்கு கிரீன் மார்க் வந்துருச்சு. ஸோ இப்ப நம்ம பிரிவ்யூ பார்க்கலாம். இப்ப நான் விட்த் பார்த்தீங்கன்னா, ஒரு 400 குடுக்குறேன். ஹைட் வந்து ஒரு 400 குடுக்கலாம். ஸோ இப்ப வந்து நமக்கு கரெக்ட்டா ஷோ ஆகல. அப்ப மேபி நமக்கு சம் ஆஃப் எரர் இருக்கும். ஸோ அதையும் நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இப்ப நான் இந்த ஆப்ஷன ரிமூவ் பண்ணிட்டு, ஸோ இப்ப நான் வந்து எகைன் நான் சேவ் குடுக்குறேன். ஸோ இப்ப நம்ம கம்பைல் பண்ணலாம். ஓகே. இப்ப நமக்கு எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இதுல நமக்கு எந்த எரர்ஸும் இல்ல. சப்போஸ் உங்களுக்கு எரர் இருந்துச்சு அப்டின்னா, உங்களுக்கு இங்கேயே ஷோ ஆகும். ஸோ இப்ப எகைன் நான் பிரிவ்யூ ஓப்பன் பண்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்ட்டா நமக்கு அந்த பிரிவ்யூ மோடும் ஷோ ஆகுது. இதுல ஏதாவது நீங்க ஒரு ஆப்ஷன் வேல்யூ குடுக்குறீங்கன்னா, நீங்க குடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 1 குடுக்குறேன். ஸோ இப்ப உங்களுக்கு ஒரு சாட் ஆப்ஷன் கரெக்ட்டா ஷோ ஆகுது. ஸோ இந்த மாரி உங்களுக்கு ஒரு பார் சாட் இப்ப நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எந்த மாரி ஆப்ஷன்ஸ் வேணுமோ, அது மாரி கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப நான் சேவ் குடுத்துர்றேன். ஸோ இப்ப நம்ம இத ஃப்ரண்ட் எண்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நான் இப்போ பேஜஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். விஜெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பேக்கிரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா, நான் கம்ப்ளீட் ஒயிட் குடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு கஸ்டம் விட்ஜெட் எங்க ஷோ ஆகும் அப்டின்னா, நீங்க இப்போ காலமோ இல்ல கண்டெய்னரோ நீங்க ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, ஸோ காம்போனன்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணுங்க. ஸோ அதுல வந்து உங்களுக்கு கஸ்டம் விட்ஜெட் ஷோ ஆகும். ஸோ இதோட விட்த் அண்ட் ஹைட் நம்ம குடுத்துக்கலாம். விட்த் பார்த்தீங்கன்னா, ஃபுல் விட்த் குடுத்துக்கிறேன். ஹைட் பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம பெர்சன்டேஜ்ல குடுக்கலாம். நான் ஒரு 70% குடுக்குறேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்ட்டா ஷோ ஆகுது. ஸோ இந்த மாரி உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அது மாரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இப்ப இந்த கலர் வேண்டாம், வேற ஒரு கலர் வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா கூட, நீங்க ChatGPTலயே நீங்க அந்த மென்ஷனும் பண்ணலாம். இப்ப எனக்கு வந்து ப்ளூ கலர் வேணாம், ஒரு கிரீன் கலர் வேணும்னா, நீங்க அதையும் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு கோட் ஜெனரேட் பண்ணி குடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து இங்க ப்ளூன்னு இருக்கு. ஸோ அத நம்ம டைரக்ட்டா இந்த கோட்லயே மாத்தலாம். ஸோ நான் இதுல கிரீன் குடுத்துக்கிறேன். ஸோ இப்ப ப்ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ இப்ப நம்ம கரெக்ட்டா ஷோ ஆகுது. ஸோ கலர் மேபி நமக்கு சேஞ்ச் ஆகுறத நம்ம திருப்பி ஒன்ஸ் அகைன் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம கலர் கிரீன் குடுத்துட்டோம். ஸோ நீங்க கம்பைல் குடுத்துட்டு நீங்க செக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ப்ரிவ்யூ கரெக்ட்டா இருக்கும். நான் இப்ப எக்ஸாம்ங்கிறதுனால நான் அத கம்பைல் குடுக்கல. ஏன்னா கம்பைல் வந்து நமக்கு லோடிங் டைம் இருக்கும். ஸோ அதனால நான் அத ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்டின்னா, நீங்க கலர் சேஞ்ச் பண்ணிட்டு, ஸோ டைரக்ட்டா நீங்க கம்பைல் குடுத்ததுக்கப்புறம் சேவ் குடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க செக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இது கரெக்ட்டா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இப்ப கலர் மாத்துறது இப்ப டைரக்ட்டா கோடிங்ல தெரியல அப்டின்னா, நீங்க ChatGPT கேட்கலாம். ஸோ அந்த மாரி ஆப்ஷன் தான். ஸோ இப்ப இந்த வெப்சைட்லயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு நேவிகேஷன் பார் யூஸ் பண்ணா கூட, ஸோ அதையுமே நீங்க இங்கேயே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நமக்கு நேவிகேஷன் பார் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸாம்பிள் போனீங்கன்னா, ஸோ அதுக்கான கோடிங்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்க அப்டின்னா, ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் கிரியேட் பண்ணதுல உங்களுக்கு ஒரு கோடிங்ஸ் வந்து அத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு அவங்க வந்து ஒரு இப்போ நேவிகேஷன் பாருக்கு என்ன கோடிங்கோ, அத யூஸ் பண்ணி ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் அவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுல பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா, டைரக்ட் டாப்லயே உங்களுக்கு பேக்கேஜஸ் இருக்கும். ஸோ நீங்க ChatGPTலயே கிளியரா மென்ஷன் பண்ணலாம். இப்ப ஆல்ரெடி உங்களுக்கு என்னென்ன டிபெண்டன்சி இதுல நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்டின்னா, இப்ப இதுல டிபெண்டன்சின்னு குடுத்திருப்பாங்க. ஸோ அதுல நீங்க மெட்டா கிளிக் பண்ணீங்கன்னா, அதோட டிபெண்டன்சி உங்களுக்கு ஷோ ஆகும். இப்ப நான் அத ஓப்பன் பண்றேன். ஸோ இந்த டிபெண்டன்சிய நம்ம யூஸ் பண்ணணும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் எக்ஸ்ட்ரா ஒரு டிபெண்டன்சி குடுத்துருக்காங்கன்னா, அதையும் நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, மெட்டா மட்டும் தான் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த டிபெண்டன்சி காப்பி பண்ணிட்டு, செகண்ட் நீங்க மெட்டா ஆப்ஷன்ஸும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, இப்ப நம்ம எப்படி ஸ்டெப் ஃபாலோ பண்ணணுமோ, ஸோ நீங்க ChatGPT நீங்க அத கன்சிடர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எரர் வருதுன்னு வச்சுப்போம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் குடுத்துருக்கேன். இப்ப நான் வந்து சேவ் குடுத்துர்றேன். ஸோ இப்ப நான் வந்து கம்பைல் பண்ணலாம். ஸோ மேபி உங்களுக்கு ஒரு எரர் வந்து அத எப்படி நம்ம அப்ரோச் பண்றது, ChatGPT எப்படி நம்ம அனலைஸ் பண்ணி கேட்கறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஒரு எரர் இப்போ உங்களுக்கு அனலைஸ் பண்ண முடியல அப்படின்னா, ஸோ ChatGPT நீங்க ஈஸியா நீங்க அந்த ஆப்ஷன குடுக்கலாம். ஸோ அதுவே உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் குடுத்துரும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு எரர் ஷோ ஆகுது. ஸோ இப்ப நான் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்றேன். எனக்கு இந்த எரர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இத கம்ப்ளீட்டா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஸோ இப்ப நம்ம வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இப்ப சாட் வந்து குளோஸ் பண்ணாம தான் வச்சிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம கன்வர்சேஷன் அப்படியே ஃபுல்லாவே இருக்கு. ஸோ இதில என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்போ இந்த ஆப்ஷன் இருக்கு. அட்டாச்மென்ட்ல போயிட்டு, ஸோ அப்லோட் கம்ப்யூட்டர் குடுத்துட்டு நம்ம இப்ப என்ன ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோமோ அத செலக்ட் பண்ணுங்க. ஸோ இப்ப நான் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டேன். நான் எக்ஸாம்பிளுக்கு டைப் பண்றேன். ஸோ இப்ப நான் இத மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது கிளியரான ஆப்ஷன்ஸ் நமக்கு குடுத்துருச்சு. ஸோ இதில நம்ம என்ன எரர் நமக்கு தெரியும். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கரெக்ட்டா நம்ம வந்து 43 லைன்ஸ்ல வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்கோம். பார்டர் ரேடியஸ்ல. ஸோ அது கரெக்ட்டா இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா, பார் சார்ட்ல ஓகே. நான் இப்ப செக் பண்ணிக்கிறேன். ஸோ பார்டர் ரேடியஸ்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. நம்ம 2 கமாஸ் குடுத்திருந்தோம். ஆனா இப்போ சிங்கிள் கமா தான் இருக்கு. ஏன்னா அந்த எரர் கிளியர் பண்ணியிருக்கு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு எரர் வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னா, ஸோ சிம்பிளா நீங்க வந்து அந்த இமேஜ் அப்படியே கம்ப்ளீட்டா கம்பைல் குடுத்தோனே உங்களுக்கு என்னென்ன எரரோ அது எல்லாமே ஷோ ஆகும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, இப்போ சிங்கிள் எரர் இருக்கிறதுனால 1 மட்டும் ஷோ ஆகுது. ஸோ இதுவே ஒரு 3 4 5 இருக்கு அப்படின்னா, நீங்க அது எல்லாமே கம்ப்ளீட்டா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு ChatGPT குடுக்கும்போது ஒன் பை ஒன்னா எரர கிளியர் பண்ணி அதுக்கான கோடிங்ஸ உங்களுக்கு குடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க இத அப்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். நான் இப்போ அந்த எரர கிளியர் பண்ணிக்கிறேன். சேவ் குடுத்துருங்க. ஸோ இப்ப அகைன் கம்பைல் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இப்ப எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு கஸ்டமைஸ் விட்ஜெட் நீங்க எடுக்கணும்னாலும் சரி, கஸ்டம் ஃபங்ஷன் யூஸ் பண்ணாலும் சரி, கஸ்டம் ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, ChatGPT யூஸ் பண்ணி நீங்க தாராளமா ஒரு கஸ்டம் விட்ஜெட்ஸ், ஃபங்ஷன்ஸ் எல்லாம் நீங்க கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு பெரிய கோடிங் நாலேட்ஜ்லாம் வேணும்னு அவசியம் இருக்காது. பேசிக்கா உங்களுக்கு ChatGPT கிட்ட நீங்க வந்து ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேட்ஜ் இருந்தா போதும். அதுல ஒரு கம்ப்ளீட்டா ஒரு விட்ஜெட் கிரியேட் பண்ண முடியும். சம்டைம்ஸ் உங்களுக்கு ChatGPTல பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு லாட் ஆஃப் எரர்ஸ் வந்திருக்கு. இப்போ ஒரு கோடிங்ஸ் நீங்க எடுத்திருக்கீங்க. ஸோ 10 டூ 15 எரர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அப்பன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ChatGPTல வந்து லிமிட்ன்னு ஆப்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஆ லிமிட்டா சொல்லணும்னா, இப்போ வந்து பர் டேக்கு 3 இமேஜஸ் தான் நீங்க ஆட் பண்ண முடியும். ஸோ ஃப்ரீ வெர்ஷன பொறுத்தவரைக்கும். நீங்க பிளான் அப்கிரேட் பண்றீங்க அப்படின்னா, ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இமேஜஸ் நீங்க அப்லோட் பண்ற ஆப்ஷன்ஸ எக்ஸ்டெண்ட் பண்ணி குடுப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் நீங்க ஈஸியா பில்ட் பண்ணிடலாம். ஓகே. இப்ப நமக்கு ஓகே ஆயிடுச்சு. இப்ப நான் ப்ரிவ்யூ குடுக்குறேன். ஹைட் அண்ட் வெய்ட் அதே வச்சுக்கலாம். நம்ம கிரீன் கலர் ஆல்ரெடி மாத்திருந்தோம். கம்பைல் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிரீன் கலர் நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஒரு கஸ்டமைஸ் விட்ஜெட்ஸ் கிரியேட் பண்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்காது. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நம்ம இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து சாட் ஆப்ஷன்ஸ் எடுத்திருக்கோம். நான் முதல்லயே சொன்ன மாரி தான். உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ நீங்க அது மாரி சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நேவிகேஷன் பார்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நெறைய கஸ்டமைஸ்டு ஒரு அனிமேஷன்ஸ் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அது மாரி லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க எது வேணுமோ அது மாரி யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் 1 ஆர் 2 மட்டும் ஓப்பன் பண்றேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அனிமேஷன்ஸ் இருக்கும். ஸோ இது மாரிலாம் வேணும்னா நீங்க இந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த கோட் நீங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ உங்களுக்கு இது கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சப்போஸ் இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்டின்னா, உங்க மென்டார கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.